பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை மன்னா வாயிலாக நாம் ஒருமித்து தேவனை நோக்கி பார்க்க ஆண்டவர் தந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த நாளிலும் உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள் ஆணினாயிலும் பெண்ணினாயிலும் மலடு இருப்பதில்லை. சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வர்யத்தை குறிக்கிறதாக மட்டுமல்ல, பிள்ளை செல்வமும் குடும்ப ஆசீர்வாதமும் இணைந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இது. இந்த குடும்பத்தில் தேவன் பிள்ளைகளை தலைமுறைகளை கொடுத்து மலடு இருப்பதில்லை என்கிற அந்த வார்த்தையை இன்றைக்கு யார் யார் குழந்தையற்றவர்களாய் காணப்படுகிறார்களோ இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்தில் சொல்லி தியானம் பண்ணி ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே இந்த வசனத்தை தேவன் பிராமிஸாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். நீயும் ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலாய் காணப்படுகிறாய். கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை சொந்தமானது. விசுவாசித்து ஆண்டவரே உன்னை சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன், மலடு இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. என்னுடைய குறைவுகள் நிமித்தம், என் சரீர பலவீனங்கள் நிமித்தம், சரீர பாடுகள் நிமித்தம் அல்லது குடும்ப பாரம்பரியத்தின் சாப வல்லமைகள் நிமித்தமோ எதனாலேயோ ஆண்டவரை நான் அறியேன். என்னை அறிந்திருக்கிற கர்த்தர் நீர். என் ஆண்டவர் இந்த விஷயத்தில் எனக்கு இறங்கும் என்று சோர்ந்து போகாமல் ஒரு நாள் 2 நாளில் கிடைக்கிற வரை தட்டுங்கள் என்றால் தட்டி கொண்டே இருப்போம், திறக்கிற வரை. அப்படி தெய்வ சந்நிதியில் இந்த வார்த்தை வைத்து ஜெபித்து கொள்வோமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் மலடு இருப்பதில்லை என்று சொன்னீங்களே அப்பா, அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா. அதிசயமான கிரியைகளை காண்பாய். ஜெபிக்கலாமா? இருண்டும் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எங்கள் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறோம். யார் யார் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையோ, குடும்பத்தில் நன்மை இல்லையோ, அன்பு தகப்பனை உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மேல் அந்த ஆசீர்வாதத்தை தயவாய் கொடுத்தருள்வீரா. யார் யார் இதுவரை என் ஆண்டவரே மருத்துவர்கள் நோய் என்று சொல்லிவிட்டார்கள், இனி இல்லை என்று மனதில் அடித்தளமிட்டிருந்தாலும் கூட என் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். இன்றைக்கும் அந்த வார்த்தை உயிருள்ளது, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதப்பா. அந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஒவ்வொருவர் மேலும் இந்த நன்மையை வருஷிக்க பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.